حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா வயஹ்லுகு மா யஷா வயக்தாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனி முறை இருக்கிறது. யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அந்த 7 வானங்களில் அல்லாஹ் 7வது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஅமூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7வது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர். அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கதர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் 5 பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், 5 நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த 5வரில் அல்லாஹ் 2வரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2வரிலும் அல்லாஹ் 1வரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான். அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான். அந்த இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது. அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான். இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ்,
மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? கஅபா, அல்லாஹ்வுடைய இல்லம். லல்லதி பிபக்கத்தம் முபாரகா, பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாஹ் அதை அமைத்தான். பிபக்கத்தம் முபாரகா, பக்கா அரப மக்காவுடைய இன்னொரு பெயர். இந்த மக்காவில் இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல்லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த பரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு. ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மக்காமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம், அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தഖலஹு கான ஆமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள். எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அளித்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ செல்வத்தாலும் உடலாலும் அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். வமன் கஃபர் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன். அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி, ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது. ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள் அந்த துஆவிற்கு பிறகு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது. அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி. அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அஹ்லில் அர்த் லகைரி வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹ், நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி எது? நீதான். மக்காவிடத்தில் பேசுகிறார்கள். வலௌலா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா கரஜ்து, உன் கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைஷிகள், மக்காவாசிகள். உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன். உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். ஃபஹிய ஹராமும் பிஹராமில்லாஹி இலா யௌமில் கியாமah, மறுமை வரை அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்ல லிஅஹதின் கப்லி வலா தஹில்லு லிஅஹதின் பஅதி, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கே இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள். அங்கே ஏதாவது பொருள் கீழே கிடந்தால்
அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே விளையக்கூடிய புற்பூண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கி இருக்கிறான். அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, எந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ, அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி. யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரமிற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அதில் உள்ளது எது? மகாம் இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே இருக்கக்கூடிய இந்த பூமி முழுக்க மக்காவுடைய எல்லை பகுதியில் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இப்ப இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் பொய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மஹ் பிகைர். என்னுடைய உம்மம், என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த மஅவ்வமு ஹாதிஹில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ, பாதுகாப்பதை இழக்கிறதோ, ஃபஇதா தய்யஉ ذلك ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சப்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது, மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான்? அரஃபாவில். அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவில். எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது எம்முடைய வழிகாட்டல் அல்ல, எம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம், தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம், மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம், சஃபா மர்வாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கு என்று தனி துஆ ஓதுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். தவாஃபிற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்குனுல் யமானி, ஹஜ்ருல் அஸ்வத் வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்கும்போது மட்டும்தான் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே தவிர ருக்குனுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. கஅபாவை தொட்டால், கஅபாவை தேய்த்தால் உடம்பில் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம்
எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்படவில்லை. காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆ கேட்பதால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. சஃபா மலைக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நன்மை எது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை, தீமை எது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான் தீமை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். வ இன் ரஆஹ அன்னாசு ஹஸனா, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி. எவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள் அதை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்ஹம்துலில்லாஹ், தும்பினார் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை சொல்கிறார் தும்பிய போது. இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லாஹ் தும்பிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும் தானே சொன்னார்கள், நீங்கள் ஏன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சேர்த்து சொல்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், தவறாது? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்வது தவறா? ரசூலுல்லாஹ்வின் மீது தும்பினால் ஸலவாத் சொல்வது தவறா? தவறுதான். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை தெளிவாக பார்த்து சொன்னார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், நான் மதீனாவிலிருந்து உம்ராவிற்கு செல்ல போகிறேன், ஆனால் எனக்கு விருப்பம் மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் கபர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இஹ்ராமை அணிவது. இஹ்ராம் என்பது இதல்ல, ஆடை அணிவதல்ல. வாயால் லப்பைக் உம்ரத்தன் என்று நியத் வைப்பதுதான் இஹ்ராமுடைய நிலை. இந்த நிலையை நான் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து கபரிலிருந்து. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். அவர் சொன்னார், என்ன ஃபித்னா இருக்கிறது? சில மைல் தூரம், துல் ஹுலைஃபா மதீனாவுடைய எல்லை, மஸ்ஜித் நபவி, இதற்கும் இடைப்பட்ட தூரம் சில மைல் தூரங்கள் தானே. சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதால் என்ன குழப்பம் ஏற்பட போகிறது? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அளவை குறைத்திருக்கும் போது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? அந்த கிலோமீட்டரை அல்லாஹ்வுடைய தூதர் குறைத்து நிர்ணயித்திருக்கும் போது நீ அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எச்சரித்தார்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும்போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீர்வான். வல துஸ்அலுன்ன யௌமைதின் ثم لتسألن يومئذ عن النعيم. அருட்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீருவான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை? நன்மைக்குரிய காரியங்கள் என்று உம்ராவிற்கு வந்தாயே, எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? நமக்கு தான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கி கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டி இருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லி இருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ள கூடாது. லா தஷுத்துர் ரிஹால் இல்லா மின் தலாஸ். அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக.
அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாதத் செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளம் சொன்னார்கள் இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம். அதில் குறிப்பான இபாதா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால் குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவியை ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும்மை அல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும்மை அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் இது. தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதால் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம் அஃதலு மின் 100,000 ஸலாஹ். 1,00,000 நன்மைகளுக்குரியது. ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது 1,00,000 நன்மைக்குரியது. ஃபர்தான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட 1,00,000 நன்மை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத் எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுது மேலே போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உது செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான், ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான்? வீட்டில இருந்து தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு உது செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். கானத் ஹத்வாதஹு இஹ்தாஹுமா தஹுத்து ஹத்திஅ, அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். முஃமின்கள் யார்? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபர்தான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழ முடிய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமஹ், அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிர்அவுனுடன் காரூனுடன் உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பயணம் முடியும் வரை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம்ங்கிற விஷயம் எல்லாம் இனிமேல் நம்மிடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம். இது எதுவரை தொடர வேண்டும்? மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் 2 வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறி விடுவார். முஸ்லிம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثلاث دقيقة خلاص خلاص. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், من طاف بهذا البيت اسبوعا، يعني 7 சுற்றுகள், ஒரு சுற்று 7. யார் தவாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை 7 முறை சுற்றி வருகிறாரோ கணக்கிட்டு, கான கஇத்க ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். தவாஃப் 7 சுற்றுகளை கொண்டது. யார் 7 சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8ம் அவருடைய பாவத்தை போக்காமல் இன்னொரு 8 அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8ம் பாவத்தை போக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். 7 சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றினால் அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத்தி மிஸ்லுஸ் ஸலா, மிஸ்லுஸ் ஸலா, தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுற்றக்கூடிய தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். இல்லா அன்னக்கும் தத்தகல்லமூன ஃபீ, அதில் என்ன வேறுபாடு? நீங்கள் அதில் பேசலாம், ஆனால் தவாஃபில் பேசினாலும் ஃபலா யதகல்லமன்ன இல்லா பிகைர், நன்மையை தவிர எதையும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு தவாஃபை அதிகரித்தல், தவாஃபை செய்யக்கூடிய வாய்ப்பு. இப்னு ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும்போது தொழுவது அதிகமான தொழுகையை தொழுவது சிறந்ததா அல்லது தவாஃபை அதிகமாக செய்வது சிறந்ததா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டிலும் கருத்து வேறுபாடு உண்டு. நஃபிலான தொழுகை மேலானதா தவாஃப் மேலானதா என்பதில். ஆனால் தவாஃபை எங்குதான் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவிற்கு முன்னால் தான் தவாஃபை செய்ய முடியும். தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு சில நாட்கள் தங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட தவாஃபை அதிகரிக்கட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவில் சென்று கூட நீங்கள் நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுது கொள்ளலாம். ஆனால் மக்காவில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாடு மற்ற வணக்க வழிபாடுகளை விட தவாஃப் தான். இப்ப தவாஃபை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக ஃபர்தான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தவாஃபை அதிகரிக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபையாவது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நாம் நம் மீது சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தவாஃபையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளை கடக்கக்கூடாது. நம்முடைய அந்த நாளில் தவாஃபை நாம் முடிக்காமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சிரமமான காரியமா? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல். நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சுப்ஹானல்லாஹ். நம்ம துபாயில அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லே ஒரு வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் எங்க? நம்முடைய நிரந்தரமான பூமியில. 12 ரக்அத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வீட்டை அமைக்கிறான். புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah. அந்த 12 ரக்அத்துகள் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத்,
ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், அது மிக முக்கியமான சுன்னா. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுன்னாவை விட மாட்டார்கள். பயணத்தில் சுன்னாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுன்னாவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்அத் கைரும் மினத் துன்யா மா ஃபீஹா, துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது 2 ரக்அத் அவன் சுன்னா தொழுதா போதும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா. துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2. மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2. எத்தனையாச்சு? 12 ரக்அத். இந்த 12 ரக்அத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாத்ததாக ஆகும். ஃபர்தான தொழுகை, தவாஃப், நஃபிலான வணக்க வழிபாடு. அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது கியாமுல் லைல், இரவுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, அதற்கென்று ஒரு அதான், அது சுன்னாதான். மற்ற ஊர்களில் அது கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது. அந்த வக்து வந்து விட்டது, தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். 3வது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் யார், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான்? ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகும் வரை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் உறங்கும் போது நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகச் சிறந்த தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், கியாமுல் லைலுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது. ஒரு மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது அவன் கியாமுல் லைலை தொழாத வரை. இன்னைக்கு தாயிகளே தொழுவதில்லை. கியாமுல் லைலை தொழாத வரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு, சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல் லைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல் லைலை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், முஃமின்கள் யார், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லாஹ் லா தகுன் மிஸ்ல ஃபுலான், இந்த மனிதரை போன்று இருக்காது. யார் அவன்? கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமுல் லைல், இரவில் எழுகிறான், ஆனால் கியாமுல் லைலை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான், ஆனால் கியாமுல் லைலை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழருக்கு சொன்னார்கள். இப்போ கியாமுல் லைலுடைய வணக்க வழிபாடு நேசர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு 5 வக்திற்கும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை 5 வக்துக்கு பிறகும் இந்த ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, மன் ஷஹீதல் ஜனாஸா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கீராத், யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் முறை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை. உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை 5 வக்திலும்
நிறைவேற்றுவதற்கு 5 வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறான். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்ட நீர். அதில் பசிக்கு உணவு இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. எதை நினைத்து ஜம்சமை கொடுக்கிறாரோ மாஷுரிபலஹு, எதை நினைத்து கொடுக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இருப்பது கொஞ்ச நாட்கள். அதில் இந்த நீரை, பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மற்ற நீர்களை அருந்துவதை விட ஜம்சமை எடுத்து அருந்துங்கள். வேறு எந்த நீரையும் அருந்த மாட்டேன் இந்த 7 நாளைக்கு ஜம்சமை தவிர என்று முடிவெடுங்கள். அதற்காக பாட்டிலை வாங்கியோ அல்லது விற்கக்கூடிய பைக்களை வாங்கியோ அதில் நிரப்பி எப்போதும் ஜம்சம் நீரை குடித்து பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர், எந்த ஊரில் குர்ஆனுடைய வசனம் ஆரம்பமானதோ அங்கிருந்து குர்ஆனை ஓதுவதை நாம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதைவிட நஷ்டம் எமக்கு எதுவும் இருக்க முடியாது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவது, இரவுடைய நேரத்தில் துஆக்களை ஓதி உறங்குவது, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாவாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய இன்றைய லுகரிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஃபரதான வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தொழுதல். கீழே இறங்கி தொழுதாலும் மஸ்ஜிதுல் ஹராம் தான், ஆனால் அது ஒரு கண்ணியமாக இருக்காது. அது ஒரு கேலியாக, நாம் ஏதோ பொடுபோக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அது மாறிவிடும். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்றால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு தயாராகி அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கு சென்று தொழுகையை எதிர்பார்த்து அதான் சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஃபரதான தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு சுன்னாவுடைய தொழுகை நிறைவேற்றி ஒவ்வொரு வக்திற்கும் திரும்பி வருவதுதான் சிறந்ததாக ஆகும். அதுதான் கண்ணியமாக, இந்த ஹரமுடைய பூமியில் நாம் வாழ்வதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்ததாக மாறும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மைகளை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை அழிக்கும். தவாஃப், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தஹஜத், கியாமுல் லைல், ஒரு நாளைக்கு கியாமுல் லைலை குறைந்தபட்சம் 2 ரக்காத் தொழுங்கள். போதும், 2 ரக்காத் தொழுங்கள். ரொம்ப சிரமப்பட வேண்டாம். முடிந்தவர்கள் 8ஐயும் முழுமைப்படுத்துங்கள். ஆனால் 2 ரக்காத் தொழாமல் அந்த நாளில் என்னுடைய உறக்கம் இருக்காது என்று முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அசதியாக இருக்கிறது, இரவில் கடைசி வரை எழுந்து தொழ முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் விழிப்பு வரக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்றால் முடியாத பட்சத்தில் இஷாவிற்கு பிறகாவது தொழுது விட்டு தூங்குங்கள். அது முடியாத பட்சத்தில், எழ முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, கியாமுல் லைலை எழ முடியாது என்றால் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கடைசி தொழுகையாக கியாமுல் லைலை ஆக்கிவிட்டு தூங்குங்கள். அதுவும் அதனுடைய நன்மையை எமக்கு தரும். ஆனால் அது சிறந்ததல்ல. யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது, குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே. எதுக்காக வந்திருக்கோம்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் 5 வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்காத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள். அதற்கு தான் அந்த ஹிஸ்னுல் முஸ்லிம்ங்கிற கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்துவிட்டு ஆயத்துல் குர்சி ஓதி சுன்னாவான முறையில் வலதுகரம் திரும்பி வலது கன்னத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுன்னாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். خير بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته. حي على الفلاح.